Hi everyone, how are you all? You are fine? Okay. So daily we are doing experiments, it's too tired. So today we are going to do a fun activity. So எங்கள் ஆண்டி என்ன பண்ணாங்கன்னா எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ இப்போ அந்த கிஃப்ட்டில் வந்து இந்த டைப் ஆஃப் ரப்பர் பேண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஒன்று வந்து ரொம்ப பெரிய எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட், இது கொஞ்சம் சின்ன ரப்பர் பேண்ட், இது ரொம்ப எலாஸ்டிக் ரொம்ப ஹார்டாக இருக்கிற ரப்பர் பேண்ட். இந்த ரப்பர் பேண்ட் போட்டால் எதுவுமே கீழே விழாது. ஸோ இந்த கிட் என்னன்னு இப்போ சீக்கிரமே பார்த்துப்போம். ஸோ இதுதான் அந்த கிட், ராக்கெட் லான்ச்சர். ஸோ இதுக்கு இப்போ நீங்கள் ரப்பர் பேண்டாக போய் வாங்க தேவையில்ல, ஏன்னா இந்த கிட்லேயே சேர்ந்து கொடுத்துருவாங்க உங்கள் ரப்பர் பேண்ட்லாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ராக்கெட்கான இது எல்லாமே இருக்குது நம்மளுக்கு. ஸோ அவங்க எலாஸ்டோட ஒரு புக்கை கொடுத்துருக்காங்க. இந்த புக்கை பார்த்து இன்றைக்கி நம்ம ஃபுல் ராக்கெட்டையும் செஞ்சு லான்ச் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா இது அப்படியே எடுத்து கீழே வச்சுக்கிறேன். ஸோ புக்கை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த புக்கை இப்போ திறந்து பார்ப்போம். ஸோ இங்கே எவ்வளோ இதுதான் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ் கொடுப்பாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தனியாக வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு கிட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இது எல்லாமே தனித்தனியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இதை பார்த்த மெயின் ஜோன், அதுக்கப்புறம் சைடில் வர 2 இதுக்கான கேப் மாதிரி மேலே போடுறது. ஸோ இது எல்லாமே குள்ளே இருக்குது. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நம்ம ஃபஸ்ட் பேஜை திறந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது நம்ம ராக்கெட் லான்ச்சர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ராக்கெட்டை வந்து A, அதுக்கப்புறம் லான்ச்சர் பேர் B. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் ஏவை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம ராக்கெட். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் எடுத்து பார்ப்போம். ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டோம். ஸோ இப்போ ஒன் பை பார்ட்டாக நம்ம மேலே வைக்கிறேன். பாருங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ நிறைய பார்ட் நம்மளுக்கு தேவைப்படும். நிறைய பார்ட்டும் இங்கே கொடுத்துருவாங்க. நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு பாட்டு கூட எடுக்க தேவையில்லை, தானே எடுத்து கையோடு பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரியான டைப் ஆஃப் இதெல்லாம் தராங்க வச்சிட்ருக்கோம். ஸோ நம்மளுக்கு உட்டான் பாட்டு கண்ணுக்கு தெரியக்கூடாது, இல்லைன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணி இது கூட கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் எப்படி, இந்த சைடில் எப்படி. சரி, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய எலாஸ்டிக் இதெல்லாம் கிடைக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி நம்மளுக்கு 2 தந்திருப்பாங்க. ஸோ 2 இருக்குங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மதர் போர்ட் மாதிரி ஒரு பிக்கப்பில் தந்திருப்பாங்க. ஸோ நான் இது ஏற்கனவே பிச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஈவன் இந்த ஹேண்டு கூட நான் பண்ணி வச்சு. ஸோ இது மட்டும் நான் ஏற்கனவே ரெடி பண்ணியிருந்தேன், ஏன்னா நான் இது கூட ஓப்பன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதே கட்டி வச்சிடுறேன். ஸோ நிறைய பார்ட்ஸ் இருக்குது. இது ஈவன் கீ மாதிரிலாம் தராங்க. ஸோ இப்போ நம்ம எல்லா பார்ட்ஸும் எடுத்து வச்சுட்டோம். பாருங்களேன், பார்ட்ஸ் அரேஞ்ச் பண்ண கூட ஸ்பேஸே இல்லை. சரி, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பார்ட் எடுக்கணுன்றாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி 2 இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, முதல்ல ஒன்று கழிச்சு கரெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு போர்டுங்க. இதுலேருந்து அவங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த மாதிரி இருக்கும். அதுலேருந்து நீங்கள் பார்த்து அப்படியே டிப்டாப் பண்ணுற மாதிரி பார்ப்போம். எடுத்துடுவோம். இப்போ நம்ம வந்து புக் எடுத்து பார்ப்போம். நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ராக்கெட்டையும் இந்த பாட்டையும் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஏற்கனவே ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஹோல்குள்ளே நீங்கள் இப்படி இன்சர்ட் பண்ணணும். ஐ மீன் இந்த 2 இந்த சைடு இருக்குல்ல, இந்த 2க்கு சென்டராக விடுற மாதிரி இப்படி ஃபேஸ் பண்ணி போடணும். நேராக ஃபேஸ் பண்ண அப்புறம் இதுக்குள்ளே போயிடும். ஆக்சுவலி நீங்கள் இதை போட தேவையில்லை, ஏன்னா இதை ஏற்கனவே உங்களுக்கு அட்டாச் ஆகி தான் வரும். ஸோ இதுக்குள்ளே நாம் இப்படி செட் பண்ண போகிறோம். After setting this inside, you have to take the black rubber band. After taking, you have to attach it. It will be too hard. Now it is easy. So after arranging it, we can see move to the next step.
After that we have to take 2 keys. So I have one key. So I'm going to search the another key and take music. So இந்த கீயை நம்ம அடுத்த வாட்டி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி அடுத்த லெவலுக்கு போயிடணும். ஸோ அடுத்த லெவல் நம்மளுக்கு என்னென்னா ஸோ இதுதான் இந்த 2 குச்சிகள். இதை நம்ம இங்கே அட்டாச் பண்ணுவோம். ஸோ இங்கே ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே நீங்கள் தானே இப்படி இன்சர்ட் பண்ணால் அடுத்த ஹோல் வழி அப்படி வரும். நீங்கள் எது ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி பண்ணேன். உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், ஏற்கனவே நம்ம இங்கே ஒரு சென்டரில் பாட்டு வச்சுருக்கோம், அது சென்டரில் தான் இருக்குது, ஆனால் இது எப்படிக்குள்ளே போகுதுன்னு. ஆனால் இது கொஞ்சம் பிலோவாக இருக்கும், இது கொஞ்சம் மேலே இருக்கும். சின்ன பாட்டு தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த சின்ன பாட். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பாட் இல்லை, ரொம்ப பெரியசாக தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இதுதான் அந்த ரொம்ப பெரிய சர்க்கிள். அதுக்கப்புறம் இல்லை நம்ம தப்பாக இன்ஸ்டால் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இது இன்சர்ட் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம இதை இன்சர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பெருசு, அதுக்கப்புறம் ரொம்ப சின்னதாக இருக்கிற இந்த ரெட் கலரில் இருக்கிறது. ஸோ அடுத்து இதுதான் நம்மளுக்கு முன்னாடி எப்படி இப்போது இன்சர்ட் பண்ணணுமோ அதே மாதிரி இதுத்தையும் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ டக்குன்னு சீக்கிரம் பண்ணிடுவோமா. ஸோ நாம் இதையும் டக்குன்னு இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு இந்த 2 சோனம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்மளுக்கு இந்த மாதிரி 2 பார்ட் கொடுத்துருப்பாங்க. இது அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 பார்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஒரு பார்ட் எடுத்துப்போம். ஸோ இது என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஹோல்குள்ளே லைட்டாக இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணால் இது வெளியே வந்திருக்கும், நீங்கள் நல்லாவே தெரியும். அப்படியே பின்னாடி ப்ரெஸ் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு இந்த பழைய மேலே டாப் ஜோன் போடுற மாதிரி இதுவும் ரெடி ஆகிடும். அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கிற அடுத்த பார்ட்டையும் இன்சர்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ ஈஸி ரொம்ப இன்சர்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இதை ஃபஸ்ட் ஜோன் இன்சர்ட் பண்ணணும். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுலேயும் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நாம் என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாமா. நம்மளுக்கு மெயின் ஜோன் இந்த ராக்கெட் அந்த பார்ட் எடுக்க போகிறோம். அந்த பார்ட்குள்ளே நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா கவனிச்சுக்கணும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு. ஸோ இதைக்குள்ளே விடுறோம். ஸோ கீழே விட்டுட்டு நல்லா அப்படி அமைக்கணும். ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சம் பார்ட்டாச்சும் வெளியே தெரியணும். அந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் தெரியலன்னா கொஞ்சம் பேரண்ட்ஸ் கைடன்ஸோட சேர்த்து பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் இன்சர்ட்டிங் திஸ் you can see coming this out. So like that we have to insert another side also. So come, let's insert it. It is too easy to insert. So after inserting, let me take the 4 black rubber bands. So first 2 we have to insert it here. So then it will not come out. Like that the another side also. So after the rocket is ready now, so let me do the half launcher and let me meet in next video. So we are going to build this. This is going to be our launcher. So we can build here, play and learn. So this is going to be the challenge of B. We completed A. So let me take number B. So let me take this. And now I am going to insert this inside. Like that, this also. So after inserting this, you can see like this.
after inserting this, there will be a after like this. So I'm going to insert this inside it. After inserting, it will be like this. So it will fall down. You have to be careful. Next, after moving step by step, you can put the rubber band for that. So keep it in the floor like this, and then we take our launcher. The main part of the launcher is this. So let me insert it like this. After inserting inside, I have to add another paper there like this. So after that there will be a part like this before we saw. So I will ask my sister's help also. So first let me insert this inside. Be too hard. After inserting it properly, for me it's too hard. So I think you want parent guidance. So after inserting, this is the main part. You have to take a black rubber band and insert it here. You have to take 2 rubber bands, one for here, and one for here to here. இந்த மாதிரி பார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி 2. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஆக்டிவிட்டின்னு 11 போட்டு தந்துருப்பாங்க. ஸோ இப்போ அதை போடுவோம். ஸோ ஃபஸ்ட் இப்படி இன்சர்ட் பண்ணதை அதே மாதிரி இந்த சைடையும் இன்சர்ட் பண்ணிப்போம், பார்த்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த 2 சைடும் இப்போ ஈக்குவலாக கரெக்டாக இருக்குது. ஸோ இன்சர்ட் பண்ண அப்புறம் நாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க நிறைய, அதை நமக்குள்ளே இன்சர்ட் பண்ணோம். சாரி, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி பார்ட் இன்சர்ட் பண்ணோம். இந்த மாதிரி 2 பார்ட் இருக்குது நம்மளுக்கு. அதை நம்ம இன்சர்ட் பண்ண அப்புறம் தான் நம்ம இது இன்சர்ட் இல்லைமா அள்ளிட்டு மாட்டேன் ஏங்கத்துல அது. ஸோ நம்ம கரெக்டாக இன்சர்ட் பண்ணிட்டு இந்த பிளாக் ரப்பர் பேண்ட் தெரியும். இப்போ நம்ம அந்த 2 ரப்பர் பேண்டையும் எடுத்துட்டோம், இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுறோம். இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது அந்த சைடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நாம் 2 சைடும் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு இன்சர்ட் ஆகிருக்குன்ட்டு. த லாஸ்ட் பார்ட் அது மட்டும் பண்ணிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு பார்ட் இப்படி இருக்கக்கூடாதா, இப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக, இப்படி ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு உட்டன் பார்ட் தேவைப்படும். ஸோ அதுதான் இந்த உட்டன் பார்ட். ஸோ இதை நம்ம இந்த 2 கேப்பு, இந்த 4 கேப்புக்குள்ளே இந்த 4 கேப்பு விட போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்குள்ளே இந்த மாதிரி ரப்பர் பேண்டை 4 ரப்பர் பேண்ட் இன்சர்ட் பண்ணலாம், ஏன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும், கீழே வந்துடும். இதுக்கு தானே, அதனால நாம் இங்கேயே இன்சர்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெட் கலரில் இதே மேலே கலராக போட இன்னொன்று பார்த்து தந்துருப்பாங்க, அதையும் நம்ம மேலே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு அதே மாதிரி 2 ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு இந்த சைடில் இன்சர்ட் பண்ணணும். இந்த வாட்டி அப்படி இன்சர்ட் பண்ணுற மாதிரி இங்கே 4 ஹோல் இருக்குது.
ஸோ இந்த 4 ஹோலு நான் 4 கேப்பையும் ஃபில் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான இந்த ரப்பர் பேண்ட் மெயின். ஸோ இப்போ நம்ம 4 பிளாக் ரப்பர் பேண்ட் எடுத்துப்போம். இங்கே 1, இந்த பிளாக் ரப்பர் பேண்ட் எலாஸ்டிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து அதையும் நம்ம இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் நம்மளுக்கான கொஞ்சம் பார்ட்ஸ் தான் இருக்குது. இதை மட்டும் இன்சர்ட் பண்ணிட்டா போதும். இந்த ஒரு ரப்பர் பேண்டையை வந்து இங்கே கரெக்டாக இங்கே இன்சர்ட் பண்ணிட்டு அப்படி இதுக்குள்ளே விட்டுடுங்க. அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ முன்னாடி இப்படி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம லான்ச்சர். இது வந்து அப்புறம் இப்படி மேலேருந்து ஸ்ட்ரெயிட் அப்படி விடுறதுக்கு. ஸோ இது பிஞ்சு வந்துச்சு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட் 2ல் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் நாம் ராக்கெட் நம்பர் ஏவை ஃபுல்லாத்தையும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் லான்ச்சர் பாதி முடிச்சிருக்கோம். பார்ட் 2ல் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நான் வந்து இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ லெட் அஸ் see next video. Bye.